கண்மணிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃபுல் டே சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் டே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு 9:30 போல் தான் வந்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்து காஃபிலாம் வந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் குட்டி பையன் வந்துட்டு இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால தான் ஒரு 10:30 போலலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு சாம்பார் ரெசிபி வந்து பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. மோஸ்ட்லி சண்டே அப்படின்னாலே நாங்கள் வந்து கஞ்சி டைப்பில் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கு தோசை எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு தோசையும் இன்ஸ்டன்ட் சாம்பாரும் எடுத்தாச்சு. அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா சண்டே ரொட்டீன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நெக்ஸ்ட் வீக்கான ப்ரிப்ரேஷன்ஸில் மாவு அரைக்கிறதுக்கு மாவுக்கு வந்து அரிசியெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சூப் வந்து ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி ப்ராக்கோலி சூப் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். அதுக்கு வந்து ப்ராக்கோலியை எப்பவும் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் எப்படி கட் பண்ணணுமோ அதே போல் அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலியை நல்லா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி குக்கரை வந்து மூடி ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இது குக்கர் வர கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ப்ராக்கோலி சூப்புக்கு வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு சேர்க்கணும். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப்பு வந்துட்டு ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றவங்களாம் எப்பயாச்சும் எடுத்துக்கலாம்ப்பா. இது வந்துட்டு நல்லா வந்து தேங்காய் பால்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் வந்துட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது முக்கியமாக வந்துட்டு இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல அதை மட்டும் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். அதை வந்து அரைக்கக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே குக்கரில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனோடனே அரைச்சி வச்சுருக்க பியூரியை வந்து சேர்த்து சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேங்காய் பாலை வந்துட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் வந்துட்டு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு சூடாகக்கூடாது. லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறமா வந்து தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து லன்ச் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி பையன் நடுவில் இருந்துட்டு எனக்கு வந்து பீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்து வெஜ் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து போடுறேன். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு வந்துட்டு பீர்க்கங்காய் தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு மட்டன் தொக்குலாம் இருக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதில் வந்துட்டு எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே அரைச்சிடுவேன். மோஸ்ட்லி பிரியாணினாலே நான் திண்டுக்கல் ஸ்டைலில் செய்வேன். ஏன்னா அப்போ தான் இந்த புதினா கொத்தமல்லிலாம் வாயில் படுத்து அப்படி சொல்லிவிட்டு ஒதுக்கி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே குட்டி பையனும் வந்து பின்பக்கம் வந்து என் பின்னாடியே வந்து நின்றுட்டு அலப்பறை போட்டுட்டு தான் இருந்தார். அவரையும் நம்ம சமாளிச்சுக்கிட்டே எல்லா ஒர்க்கையும் வந்து பார்த்தாச்சு. சைடிஷ்க்கு வந்துட்டு பீர்க்கங்காய் தொக்குக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடணும். ஸோ அதை வந்து நான் சாப்பரில் போட்டு வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடயே தக்காளியும் வந்து நம்ம சாப் பண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். சைட் பை சைடு வந்து அதையும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வெஜ் பிரியாணியும் பீர்க்கங்காய் தொக்கும் தான். எல்லோரும் வந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். சண்டே ஒரு நாள் தான் எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியும். மற்ற டைமில் அதெல்லாம் முடியவே முடியாது. அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் மாவு அரைக்கிறது 2 அடுப்புலேயும் வந்து பால் வச்சுருந்தேன். தயிர் ஊற்றவும் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கும் வச்சுருந்தேன். இந்த சைடு என்னமோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா அப்பாவும் பிள்ளையும் வந்துட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓடி ஓடி விளையாடணும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் வந்துட்டு சொன்னார் சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கொய்யாப்பழம் வந்து கட் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட்டாச்சு.
இது இந்த கொய்யாப்பழம் வந்து இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கு போல், நிறைய வந்து கிடச்சிட்டு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்துட்டு எல்லாமே ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும் இல்லையா, அது எல்லாமே கம்மியாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணிடுது. இன்னும் அஸ்வினுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, தமிழ் எக்ஸாம். அதுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லிவிட்டு அஸ்வின் அப்பா தான் சொல்லியிருந்தாங்க. இவன் என்னம்மா நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான், முடியலையே என்ன பண்ணுற, ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அவன் ஏதோ எக்ஸாம் வந்துட்டு அங்கே போய் ஓரலாக வந்து சொல்லிட்டு வந்தால் போதும், அட்டன் பண்ணால் போதும் அப்படி சொல்லிவிட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பன்னீர் ரெடி பண்ணியிருந்தது, நல்லா வந்துட்டு ரெடியாக இருந்தது. அதை ஓகே கட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன். பன்னீர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வீக் ஆனாலும் வந்துட்டு கெட்டு போகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பன்னீர் வந்து வீட்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீணாக போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே அதது பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். தயிர் உர ஊற்றுறதுக்காக பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அது வந்து ஆறி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்துட்டு நான் நேற்று தயிர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வந்து தயிர் துலக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி தீர்ந்து போய் 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. அதை கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக இட்லி பொடியும் பண்ணியாச்சு. இதோட ரெசிபி வேணும்னா நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் காலியாகி 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பூண்டு வந்து நேற்றையே உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இஞ்சி மட்டும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக நான் வந்து மஞ்சள் தூளும் எண்ணெயும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இப்படி தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம் அப்படின்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நான் ஒரு 15 டேஸ் வர அளவுக்கு தான் எப்போவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இட்லி பொடிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ அதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு ரொம்பவே சிம்பிளாக ஆனியன் ஊத்தாப்பமும் இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடியும் வச்சுக்கிட்டு டின்னர் ஒர்க்கை முடித்தாச்சு. மார்னிங் வச்ச சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வச்சு காலி பண்ணியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸ் வந்து எங்களுக்கு இப்படி தான் போகும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக. வெளியிலலாம் ரொம்ப போக மாட்டோம். ஏதோ 1-2 சண்டே மட்டும்தான் வெளில போகும். இந்த வீடியோலேருந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து ரசித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பரான வீடியோவோட வரேன். அது வரைக்கும் பாய்.